சுவாமிகள் வரைக்கும் எல்லாரும் இசையான முருகனை பாடினார்கள். டிஆர் மாலிங்கையா ரொம்ப அருமையா பாடுவாரு. மலை நின்ற திருக்குமரா மால்மருகா தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல் முருகா. மலை நின்ற திருக்குமரா மால்மருகா அலைபாயும் மனம் யாவும் உன்னிடம் நாடும். அலைபாயும் மனம் யாவும் உன்னிடம் நாடும். நிலையான பேரின்ப அருள் வந்து கூடும். மலை நின்ற திருக்குமரா மால்மருகா தலைவாவும் புகழ் பாடும் அறுபடை வீடு. தலைவாவும் புகழ் பாடும் அறுபடை வீடு. விளையாடும் விளையாட்டில் உனக்கில்லை ஈடு. மலை நின்ற திருக்குமரா மால்மருகா. எங்க அம்மா சுகுமாரி அம்மாவுடைய ஊருக்காரு சோழவந்தான் டிஆர் மாலிங்கம் வாழ்ந்தது இன்றைக்கும் நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் நிறைந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த இசைக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. மிக அருமையான ஒரு தலைப்பு. ஆமா, முருக பக்தியை வளர்ப்பதில் முந்தி நிற்பது இயல் தமிழா இசை தமிழா? முருக பக்தியை வளர்ப்பதில் முந்தி இருப்பது இசை தமிழே என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்தேன். பேசுங்கம்மா. எனக்கு முன்னாடி பேசிட்டு போன அருமைக்குரிய சகோதரி ஆமா நல்லா பேசினாங்க. நல்லா பேசினாங்க. அம்மா நான் ஒரு ஊர்ல பேசினேன். இல்ல உண்மையிலே நல்லா பேசினா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாயா நீங்க நல்லாத்தையா பேசுனீங்க? இல்ல நான் தெரியாமத்தான் கேட்கேன், உண்மைக்கே நல்லாவா பேசுனேன் அப்படின்னு. ஐயா நீங்க நல்லாத்தையா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட விட்டுருக்கலாம். நான் பேசுனதுலே உங்களுடைய நெஞ்சை தொட்ட இடம் எதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னிய பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னாரு. அதுபோல அந்தமும் நல்லா பேசினாங்க. இருக்கணும் அப்படின்னா அது பாடல்களால மட்டும் தாங்க முடியும். ஆமா, தன்னை மறந்தே வரும். கண்டிப்பா. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள நுழைந்த உடனே நம்ம காதுகள்ல பாடல்கள் தான் முதல்ல ஒலித்தது. ஆமா, பாடல்கள் தான் வரவேற்றுச்சு. நம்ம எங்க போனாலும் சரி பாடல்கள், அதுவும் பக்தி பாடல்கள். நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல நம்ம எங்க டிராவல் பண்ணி போறதா இருந்தாலும் பாட்டு கேட்டுட்டே தானே போறோம். ஆமா, பாட்டு கேட்க காதெல்லாம் பிஞ்சி போயிருது இன்னைக்குள்ள பாடல்கள்லாம் பஸ்ல. அவ்வளவு அருமையா பக்தி பாடல்களை டிஎம்எஸ் அவர்கள் பாடி இருக்காங்க. அந்த காலத்துல உள்ள பாடல்கள்லாம் உண்மையிலே அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி பக்தியை வளர்க்கறதுல பாடல்கள் உறுதுணையா இருக்குன்றதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஐயா முருகா முருகா அப்படின்னு முழங்கி கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், முடியாத விஷயம் கூட முடிஞ்சு போயிடும். ஐயா உன்ன போல தெய்வம் இல்ல, உள்ளம் போல கோயில் இல்ல, தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேற வேலை இல்ல, நன்றி சொல்ல உனக்கு முருகா, நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு பாடல்கள் மூலமா பாடும்போது தாங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் அந்த ஆண்டவன் செவி கொடுத்து கேட்கிறாரு. முருகா என்று கூப்பிட்டவுடன் ஓடோடி வரக்கூடியவர் தான் முருகன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தது யார் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கேபிஎஸ். முருகு என்றால் அழகு. முருகனோட அழகு பாருங்களேன். அங்கதான் சொல்லுவாங்க அந்த குழந்தை வடிவில முருகப்பெருமான் இருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்காரு. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளென்று உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்ற வேல்
கந்தபுராணத்தை பக்கம் பக்கமா எழுதுனதுக்கு ஒரே நாளே வழியில சூரசம்காரத்தை முடிச்சவர் தான் முருகன்ட்டாங்க. அடுத்து சொல்றேன், ஆண்டிய முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா, பலம் நீ அப்பனே முருகா, ஞான பழமெல்லாம் பலமேது முருகா அப்படின்னு சொன்னா எவ்வளவு அழகா பாடி இருக்காங்க நடுவர் அவர்களே. சொல்லுங்க. நாம பாடல்கள் மூலமா இறைவனை உண்மையிலேங்க இறைவன் அப்படி எல்லாம் இப்போ நம்ம பாடுறது எல்லாத்தையுமே இறைவன் கேட்டுக்கொண்டே ரசிச்சுட்டே. நாம நம்மளோட மனக்கண்ணை திறந்து வைத்தாலே இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, கந்தனே உன்னை மறவே, கந்தனே உன்னை மறவே அப்படின்னு இந்த பாடல்கள் தாங்கயா முருகன் பக்தியை வளர்ப்பதில முந்தி இருக்குதுன்னு சொல்றோம். நடுவர் அவர்களே, மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது. ஆமா, பயம் வந்தால் பக்தி வருகிறது. ஆமா, பக்தி வந்தால் புத்தி வருகிறது, புத்தி வந்தால் வெற்றி வருகிறது, வெற்றி வருகிறது, வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது, ஆமா, திமிர் வந்தவுடன் ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தவுடன் அழிவு வருகிறது, அழிவு வருகிறது, அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது, பயம் வருகிறது, பயம் வந்தவுடன் மீண்டும் பக்தி வருகிறது என்று சொன்னால் அந்த பக்தி என்பது பாடல்களின் மூலமே என்று நான் என்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக இங்க நான் சொல்லியிருக்கேன். அதே போல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் முருகன் இல்லையா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, முருகன் வரம் வேண்டி அருள்வாண்டி, பழனி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி அப்படின்னு சொன்னா இந்த பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு அருமையா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. இருக்கா இல்லையா? பாட்டு நல்லா இருக்கு, பக்திய வளர்க்கா அப்படின்னு அவங்க கேட்க. நடுவர் அவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் என்பது எப்படி தெரியுங்களா, உயர்ந்த ஆன்மீக அனுபவமும் பக்தி செய்யும் வளர்க்கக்கூடியதுங்க. நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடுகள்ல ஒன்றுதாங்க அந்த பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன், அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நாம மனதார நினைச்சு முருகா அப்படின்னு சொல்லும் போது கடவுள் அதே போலங்க முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு வச்சுக்கோங்க, யாரு வேணா வரட்டும், அதை தடுக்கவே முடியாதுங்க. அப்படி நம்மளோட மனதை தொடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பாடல்கள் இருக்கு. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். வாழ்க்கையில இருவிதம் உண்டு, ஒண்ணு உடல் வாழ்வு இல்லையா, மற்றொன்று உயிர் வாழ்வு. உடல் வாழ்வு என்பது இந்த மனித குலத்துக்கானது, உலகியலுக்கானது. உயிர் வாழ்வு என்பது கடவுளுக்கானது. நாம முருகப்பெருமானை எப்படியெல்லாம் அழைக்கிறோம், அப்படி ஒவ்வொரு அறுவடை வீடுகள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நம்ம ஒவ்வொரு பாடல்கள் பாடியிருக்கோமா இல்லையா? மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. குன்றை இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்,
இருக்கக்கூடிய இடம். அங்கே எல்லா இடத்திலும் வாசம் பண்ணக்கூடியவன் முருகன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அல்லவா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு இந்த பூங்கா முருகன் கோவில்ல இன்னைக்கு இந்த கார்த்திகை தீப அந்த திருநாளை முன்னிட்டு பக்த கோடி பெருமக்கள் எல்லாருமே இங்க கூடி இருக்கிற இந்த சமயத்துல அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்து அதுலயும் முருகனோட பக்தி பாடல்களை பாடுறது அப்படின்றது உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். இதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நிர்வாகத்தினருக்கு நான் மீண்டும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாங்கயா முருகனை எப்படி எப்படிங்கயா எல்லா பேர்லயும் கூப்பிடலாம். முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். அப்படி பாருங்களேன் என்ன பேர்ல நான் அழைக்கிறது. அப்படி முருகன் எல்லா விதத்திலுங்க கந்தா கூப்பிட்டா வந்துருவாரு, கடம்பா கூப்பிட்டா வந்துருவாரு. ஏன்னா முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்களே முருகப்பெருமானுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குங்கயா. அப்படி சிறப்பு பெயர்கள் உடையவர் தான் நம்மளோட முருகன். உள்ளம் முருகதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா அப்படின்னு பாடல்கள் தாங்க நடுவர் அவர்களே. அதே போல எனக்கு நடுவரவே என்ன பாட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்குள்ள நான் பாடிட்டே இருப்பேன். ஆமா கேட்கணும்ல, அதெல்லாம் பக்த கோடிகள் கேட்பாங்க நடுவரவே. அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க பக்த கோடிகள் அதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாமே வந்து எத்தனை வருடம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மருதமல சத்தியமாவும் அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, மருதமல சத்தியமாயே அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா. இப்படி நாம தொடர்ந்து பாடிக்கிட்டே போலாம் நடுவர்களே. திருப்புகள்ல 1307 இசைப்பாடல்கள் இருக்கு. இசைப்பாடல்களா 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே கணிச்சு நம்மளோட பெரியவங்க சொல்லிட்டாங்க. திருப்புகழை தேவாரம் திருவாசகம் போல ஒரு மந்திர நூலாகவும் அதே நேரத்துல நாம நாள்தோறும் இறைவனை போற்று பாடக்கூடிய ஒரு நூலாகவும் நம்ம சொல்றோம். அப்படின்னா திருப்புகள்ல இருக்கு பாடல்கள் ஏராளமா பாடி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைய காலகட்டத்துல நாம முருக பக்தியை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பாடல்கள் தான் நடுவரவர்களே உண்மையிலேயே இறைவனிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். இறைவன் நம்மளுடைய பாடல்களை கேட்டாருன்னா அவரே வந்து ஒரு பரவச நிலைக்கு போயிருவாங்கன்னு தான் சொல்லணும். மக்கள் போறாங்களோ இல்லையோ நம்மளுடைய இறைவனே வந்து இந்த பரவச நிலைக்கு போவாங்க. அந்த மாதிரி இருக்கு நடுவரவர்களே. ஆகவே உண்மையிலே ஒரு நல்ல முருக பக்தியை வளர்ப்பதில் முந்தி நிற்பது இசைத்தமிழே 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 என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் மெச்சும் சகமெச்சிய மதுரக்கெதியான தூய வரையில் மாலைப்படி துள்ளியே துள்ளி வீசுது வாண்டிய ஒரு முருகப்பெருமான் நினைத்து காவடி பாடலை பாடினாங்க. அதுதான் வந்து அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து. சிந்துக்கு தந்தையாக திகழ்ந்த அண்ணாமலை ரெட்டியாரும் அருணகிரிநாதரும் நம்முடைய பாம்பன் சுவாமியரும் இசையாலே தான் தமிழை வளர்த்திருக்கிறார்கள், இசையாலே தான் பக்தியை வளர்த்திருக்கிறார்கள். இங்கே வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி சத்யாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இல்லை நீங்க வாடி பாடிட்டே இருங்க, விடிய விடிய பாடுங்க. தீர்க்கக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான். அந்த கண்ணீர் சிந்துவதற்கு உங்களுடைய இசை தேவையில்லை, எங்களுடைய இயலே போதும் என்று சொல்வதற்காக நம்முடைய தமிழாசி உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருகை என்று
ஏந்துவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே உன்னை வணங்கி அருமையானதொரு வாய்ப்பை கொடுத்த பூங்கா முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று அழகானதொரு ஆன்மீக பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தில் முருகனே வந்து நடுவராக அமைந்திருக்கிறார் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா ஐயாவோட பேரும் பாலமுருகன். குழந்தை என்ன சொன்னாலும் தாங்கிடுவோம்ல. இசை தமிழா நம்மளையெல்லாம் வசப்படுத்திய அம்மா சிவசத்தியாவும் வள்ளியம்மையவரும் ரொம்ப நல்லா பாடுவாங்க. அது எனக்கு தெரியும். அது அவங்க இறைவனை கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமா அருள்வாரு முருகன் எங்களுக்கும் இருக்காரு அப்படின்னு நாங்க நிரூபிக்கிறதுக்கு தாங்க இப்ப வந்திருக்கோம். இயல் தமிழே என்பதற்காக வாதிட வந்துள்ளேங்கயா. முருகா பெருமான நினைக்காத நேரமே இல்ல. நம்ம வேலைகளுக்கு நடுவுல முருக பெருமான சிந்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நினைக்கிறோம். அதுதான் முருகர் பக்தரோட அடையாளங்கயா. முருகனை வழிபட சிந்திக்க ஏற்ற காலமே கார்த்திகை மாதம் தான். ஏன் கார்த்திகை மாதம் என்றாலே ஏன் வந்து இறைவனை அதிகமா வழிபடணும் முருகப்பெருமானன்னு சொன்னா, இறைவன் வந்து அக்கினி சொரூபமாக வழிபட வேண்டும். ஏன்னு சொன்னா இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றியவர். இருளை அகற்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப வந்து சொக்கப்பன் கொடுத்துனாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது தமிழ் கடவுள் நம் சொந்த கடவையால கந்த கடவுள் வந்து நம்ம தமிழ் கடவுள் சொந்தமா கூப்பிடலாம். உரிமையோட முருகனை கூப்பிடலாம். அப்பனே, அழகனே, தம்பனே, தம்பியே, மகனே, பேரனே, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. மத்த தெய்வத்தை எல்லாம் அப்படி கூப்பிடவே முடியாது. ஏன்னா இவர் உரிமையோட கூடக்கூடிய ஒரு தெய்வம். உலகத்துல 3 ஒளி வடிவம் இருக்குங்கய்யா. அதுல சந்திரன் சூரியன்றது வந்து இயற்கையாகவே மனிதனோட முயற்சி இல்லாம ஒளியை கொடுக்கக்கூடியது. அது 3வது ஒளி வந்து என்ன அப்படின்னா நாண அக்னி. அந்த நாண அக்னி வந்து மனிதனோட முயற்சினால மட்டும்தான் கிடைக்கும். தமிழுக்கும் அமுதன்று பேர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தமிழை வந்து தமிழர்கள் வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் என்று அழகாக பிரிச்சிருக்காங்க. அதுல வர்றதே முதல் இயல் தாங்கய்யா. இயல் தான். இயல்னா என்னங்கய்யா? என்னத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்ப சத்யாவும் வள்ளியம்மாவும் வந்தாங்க கோயிலுக்குள்ள. வரும்போதே அங்க இருந்து பாடிக்கிட்டே வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அரோகரா. பக்கத்துல இருந்து சாமி கும்பிட்டாங்க. அரோகரா அரோகரான்னு சொல்ற சத்தம் காத பிளக்குதுங்கய்யா. முதல்ல எல்லாரும் எளிதா சொல்ற வார்த்தையா அரோகரா தான். முருகனுக்கு வந்து பாடினாத்தான் உங்களுக்கு பாட முடியும். நீங்க பாடுறீங்க. எங்களை போல ஆளுநர் என்ன செய்வாங்க? பாட முடியாது. நான் கண்ணீரை விட்டு கதறுவேன். அப்படியே முருகனே நான் கத்துறனே உன் காதுல விழுகவே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். சரியா? அப்படியெல்லாம் கேட்டா இறங்கி வரமாட்டாரா முருகன்? இறைவன் ஒருபோதும் அவன் கண்ணை மூடுறதே கிடையாது. ஏன்னா பக்தர்களை காக்கணும்ல. அவன் தூங்கிட்டானா என்ன ஆகுறது? அதனால என்ன செய்யறாரு? எப்ப நம்ம பக்த கோடி ஓடி வருவான், என்ன கஷ்டத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு தூங்கா நகரம் பேரே வந்துச்சு. ஆமாங்க. கோயில் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி எப்படி மீனானது விடிய விடிய, அதாவது எப்பொழுதும் தன் கண் அசராமல் தன்னுடைய குஞ்சுகளை காக்கின்றதோ அதே போல இந்த மதுரையை இந்த காத்து கொண்டிருப்பதனால்தான் அன்னை மீனாட்சிக்கு மீனாட்சி என்கின்ற பெயரும் இந்த திருநகரத்துக்கு தூங்கா நகரம் என்கின்ற ஒரு திருப்பெயரும் வந்தது. ஓடி வர்றாங்க. இல்லையே, மேலுண்டு வினை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. பாண்டியோலுக்கு போய் பாருங்க, மீனாட்சி மிஷன்ல இருந்து ஓடிட்டு சாமி ஆடிக்கிட்டே ஓடுவாங்க. புகழுண்டு குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வந்து என்னது சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, பேரம்பேத்தி எல்லாம் இருக்கு, படுக்கிறதுக்கு பஞ்சு மெத்த இருக்கு, எல்லாமே எனக்கு வசதி இருக்கு. நான் கேட்கிற ஒன்னே ஒண்ணு என்கிட்ட இல்லாது என்ன தெரியுமா? நிம்மதி மட்டும் இல்ல. அந்த நிம்மதிக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து நிம்மதி அவரே கொடுத்துருவாரு. அது வரணும்னு ஆசை தாங்க. ஆனா எனக்கு என்ன இல்ல அப்படின்னா, கால் வலிக்குது, அதனால என்னால வரவே முடியல உன் சந்நிதிக்கு அப்படின்னு ஏங்குற பக்த கோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக முருகன் வந்து அவங்க வீட்டு கண்ணு முன்னாடி என்ன செய்வாரு? காட்சி தருவாரு. எப்படி வந்து நிப்பாரு அப்படின்னு தெரியுமா? ஒரு வேல் மாதிரி நிப்பாரு. வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாரு, இல்ல யாம் இருக்க பயம் இல்லைன்னு சொல்லுவாரு. அதை பார்த்த உடனே நம்மளுக்குள்ள முருகப்பெருமானே நேரம் வந்தது மாதிரி ஒரு நம்பிக்கையா. இப்படி எல்லாம் பக்த கோடிகளுக்கு இயல் தமிழ் வழியா கொடுக்கிறாரா கொடுக்கலையாங்க? இது யாராவது மறுக்க முடியுமா? திருச்செந்தூர் முருகன்ல எந்த பெயரை சொல்லி அழைச்சா என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்த கடவுளான அந்த முருகப்பனுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. கார்த்திகேயன், காங்கேயன், சரவணன், குகன்,
சண்முகன், ஜோதி வடிவானவன், குகன், வேலாயுதன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன் இன்னும் எத்தனையோ பெயர்களை கொண்டு அழைக்கலாம். இந்த பெயர்கள் எல்லாம் தெரியாவிட்டால் முருகா அப்பனே என்று அழைத்தால் உடனே ஓடி வர தயாராக இருக்கிறான். பாடினால்தான் நான் வருவேன் என்று அவன் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு அங்கு இருக்க மாட்டான். பக்த கோடிகளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் ஓடி வந்து உதவுவான். முருகா என்ற சொல்லில் முக்தி பிறக்கின்றது. முருகா என்று சொன்னால் முக்தி பிறக்கின்றது. கந்தா என்று சொன்னால் கருணை பிறக்கின்றது. கடம்பா என்று சொன்னால் கர்ம வினைகள் எல்லாம் அகல்கின்றது ஐயா. கதிர்வேலா என்று சொன்னால் காமமும் குறைகின்றது. கார்த்திகேயா என்றால் நம்மளோட கஷ்டம் எல்லாம் கரைந்து போகிறது ஐயா. எதற்காக இவர்கள் எல்லாம் வந்திருக்கார்கள்? எனக்கு கோடி கோடியா அள்ளி தரவில் அள்ளியப்பன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அள்ளியெல்லாம் கொடுக்கவே வேணாங்கய்யா, நாங்க உழைச்சு சம்பாதிப்போங்கய்யா. அந்த உழைக்கிறதுக்குரிய வழியை மட்டும் காமிங்க, அவ்வளவுதான். மனசுல ஒரு நிம்மதியை கொடுங்க. கை காலுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வை மட்டும் கொடுங்க. அப்படிதான் எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும். இங்க வந்து முருகப்பெருமாட்ட யாருமே கேட்க மாட்டாங்க. அதாவது அவனுக்கு தெரியும் எந்த நேரத்துல யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். இது சரியில்லைன்னா அதை கொடுக்கவே மாட்டான், கண்டிப்பா கொடுக்க மாட்டான். நம்ம என்ன சொல்லுவோம், இவர் ஏன் எனக்கு மட்டும் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் சோதிக்கிறாரு. அதாவது சோதிப்பாரு, ஆனா கைவிடவே மாட்டாருங்க. இப்ப எங்களுக்கு பெரிய சோதனை நடந்துச்சு. மழை கொட்டுன்னு கொட்டி தீர்த்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் இந்த பட்டிமன்றத்தை எப்படி நடத்த போறோம் அப்படின்னு எங்களுக்குள்ள எல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குரிய தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பண்ணலாம், என்ன பண்ணலாம்? நாங்க முருகன்ட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்பா உன்னை நம்பி வந்துட்டோம், நாங்க முடிவு பண்ணிட்டோம், நாங்க பேசியே ஆகணும். பக்த கோடி எல்லாம் உங்களுக்காக இருக்காங்க. மழையை நிப்பாட்டி வச்சிருக்காருங்கய்யா, பக்த கோடிகளை நிறுவனத்துக்காக. இதை விட இயல் தமிழால நிரூபிக்கணும்ன்றது வேற சான்று என்ன வேணும்? சான்றே தேவையில்லை. அவர் அம்மா சொல்றாங்க சொக்கப்பன் கொளுத்திட்டாங்க, இனிமேல் மழை வராது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மழையே வரலங்கய்யா. பக்த கோடிகள் அனைவரும் சந்தோஷமா என்ன செய்யறாங்க, மன நிம்மதியோட என்ன செய்யறாங்க, பக்தன் அவனோட வேண்டுதல் எல்லாம் இறக்கி வச்சுட்டு உட்கார்ந்து பட்டிமன்றத்தை ரசிச்சு எந்தையோ ஒரு மூலையில என்ன செய்யறாங்க, மனசுல விழுகுது அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே. அதாவது நிறைய ஊர்ல முருகன் இருக்காரு. சிக்கல்ன்ற ஊர் சிங்காரவேலர், குழந்தை வேலப்பர் இருக்காரு, குன்றக்குடியில இருக்காரு, சிறுமலையில இருக்காரு, தோரணமலையில இருக்காரு, சிறுவாபுரி முருகன் இருக்காரு, வயலூர் முருகன், விராலிமலை முருகன், சென்னிமலை முருகன், பிரான்மலை முருகன், மருதமலை முருகன், தாண்டிக்குடி முருகன், பாதாள செம்பு முருகன், சுருளி முருகன், சேலம் முருகன், இனி எத்தனையோ முருகன். அத்தனை முருகனின் ஒரே உருவமாக கொண்டவர் தான் நன் பூங்கா முருகன் என்பதில் அனைவருக்கும் மறுக்க முடியாத உண்மைதான். கிருபானந்த வாரியார் மண்டபத்துல இருந்துதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கிருபானந்த வாரியோட பக்தி சொற்பொழிவு தாங்க எதுல பக்திக்கு உதாரணமே. அதை விட அவரோட சொற்பொழிவு தான் முருக பக்திக்கு ஒரு சொற்பொழிவோட இடையிலே இசையில பாடுவார். அது ரொம்ப அற்புதமா இருக்கு. இசையோட பாடுனாருங்கய்யா, அது நான் மறுக்கல. ஆனா என்னன்னா இயல் தமிழ்ல எழுதிதான் அதை இசைய மாத்தி இருக்காங்கய்யா. கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் 10% தான் என்ன செய்யுது பாடல்களா இருக்கு. மற்றது பூரா என்னது இயல் தமிழா தான் இருக்கு. அதாவது முருகன் வந்து முருகன்ட்ட என்ன அப்படின்னா பழிவாங்கும் குணத்தை மட்டும் விட்டுறணும். ஆனா நம்மள்ட்ட அதை மட்டும் என்ன செய்ய முடியல, வாங்கவே முடியல, விடவே முடியல. அவங்கள பார்த்த உடனே அவங்க செஞ்ச இதெல்லாம் என்ன செய்யுது, நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்துருது. அதாவது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நம்மளுக்கு கீழே எனக்கு மட்டும் உறவஞ்சம் பண்றாரே முருகன், அவரெல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்க எல்லாம் கேட்டதை கிடைச்சிருச்சே அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். எல்லாருக்கும் கொடுப்பாரு, எல்லாருக்கும் கை கொடுப்பாரு. எல்லாருக்கும் வேண்டுதலையும் அவர் கேட்டு கேட்டு மனசுல நிற்பாரு. எனக்கு முருகன் மேல அலாதி பக்தி, அலாதி நம்பிக்கை. பக்தி என்பதை வேறு. முதல் வந்து நம்பிக்கை, நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கய்யா. எனக்கு எங்க கஷ்டத்தெல்லாம் நான் யாருக்கையாவது சொன்னேன்னா அவங்க போய் இன்னொரு ஆட்ட சொல்லி கூட கொஞ்சம் எனக்கு வேதனையை உண்டாக்குவாங்க. இந்திராதேவியுடைய கஷ்டத்தை நீக்கினவரே முருகன் தாங்க. அவர் காதுல போய் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில நான் அவர்கிட்ட சொல்றேன். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரிதான் நம்மளோட வேதனையை யார்ட்டையுமே சொல்ல மாட்டான், அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். அவர் நம்ம பாரத்தெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வைக்கிறாரு. பாட்டு மூலமா இறக்கி வைக்கிறாரு, இயல் மூலமா இறக்கவே முடியாது. அவரால கண்டிப்பா இறக்குவாரு. முருக பக்திக்கு வாரியார் நம்ம அரோகரான்ற கோஷம் மனமுருகி அந்த கந்த கடவுளை நம்ம சொந்த கடவுள் மாதிரி அவனை நினைச்சு உள்ளம் உருகி ஐயா சொன்ன மாதிரி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அவன் பாதத்துல விழுகிற மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எங்க இருந்தாலும் கேட்கும், என்ன வேணாலும் அவன் செய்வான், அவனால முடியும் அப்படின்னு உரிமையோட சொந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு போங்க. அவருக்குரிய சிறந்த மந்திரமே என்னன்னா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ
நமகன்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில இல்ல ஓம்ன்றது பிரணவத்தை குறிக்குதுங்கய்யா. அதனால நம்ம வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவன் பாத்துக்குவான். அதனால பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னவரே முருகன் தான். முருகன் தான். அதாவது போகர் அழகா சொல்லியிருக்க குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. இன்னைக்கு என்னை மேடை ஏறி பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவரோட அருள் தான். அவரோட அருளின்றி அணுவும் அசையாதுங்க. அவன் தாள் வணங்கி வாழ்க்கையில உதவ எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னா தன் திக்குகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை அகற்றி நம் வாழ்வில் உயரச் செய்பவர் தான் முருகப்பெருமான். யாமிருக்க பயமேன் என்ற ஒரு வாசகத்தையே போடணும், பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க. அங்க வந்து காப்பாத்தினவர் வேற யாருமா இருக்கவே மாட்டாரு. நான் மட்டும் தனியா போறேன் ஆஸ்பத்திரிக்கு, என் கூட வர்றதுக்கு யாருமே இல்லையே, என் மகன் யாருமே கூட வரல, பேரன் பேத்தி கூட வரலையே அப்படின்னு ஏங்கி தழிச்சிட்டு இருக்கவங்க யாரோ ஒரு ஆள் முருகன் வடிவில வந்து வாங்கம்மான்னு சொல்லி என்ன செய்வாங்க, கூட்டிக்கிட்டு போறதுக்கு இருக்காங்க. அதனால கந்தன் உண்டு கவலை இல்லை, கவலையே படாதீங்க. கவலைப்பட்டாப்புல மாற போதா இல்ல, அவன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையுமே. அவனுக்கு ரகசிய மந்திரம் என்ன அப்படின்னா வெற்றி. வெற்றிலை தீபம் ஏத்துறாங்க நிறைய பேர், வாழ்வில வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, கடவுள் நம்ம பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, நீனும் ஒவ்வொரு சாமியா கும்பிட்டு பாக்குற, ஒவ்வொரு கோயிலுக்கா போற, விளக்கு ஏத்துற, உனக்கு என்னதான் கொடுத்தாரு முருகர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்றேன், அப்பா எல்லாருமே கைபேசி வச்சிருக்கோம், கைபேசியில பேசுறோம், ஒரு ஆளோட காலையில எந்திரிச்சோன்னா பேசுறோம். பேசுறதுக்கு என்ன பண்ணணும், சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டாதான் அவங்களோட பேச முடியும், பேச முடியாது. அதே போல இறைவன்கிட்ட நம்ம பேசணும்னா இறைவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் என்றால் பக்தி ஒன்றே சிறந்த மார்க்கம் என்று நான் சொல்லி கொடுத்தோன்னே அவங்க கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா கோயிலுக்கு வராம முருகா முருகான்னு அவங்க உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நைட் ஆனா அவங்களோட முருக பக்த பாட ஆரம்பிச்சிடுறாங்க. முருக சிந்தனையிலே முருகன் சிந்தனையிலே இருந்தேன் நான். இப்ப ஒரு வாரம் 10 நாள் கார்த்திகை பிறந்ததுல இருந்தே முருகன் கோயிலுக்கு டெய்லி வர சிந்தனையில இருந்தேன். தெருவுல யாரோ பாப்கார்ன் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க, நான் மேல இருக்கேன். என்னப்பா கந்தக சஷ்டி கவசம் பாடுற மாதிரி கேக்குதே அப்படி. ஏமா இவ்வளவு பைத்தியம் ஆயிட்ட, அதை பாப்கார்ன் விக்கிறாங்க, உனக்கு என்னவே? அப்ப முருகனோட சிந்தனையில இருந்தோம்னா முருக பக்தி பாடல் மட்டும்தான், அவனோட வாசகம் மட்டும்தான் நம்மளோட இது காதுல விழுகும் அப்படின்னு சொல்றது. அடுத்ததுங்கய்யா, எட்டுக்குடி முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிற்பி வந்து அழகான முருகன் சிலையை வந்து வடிச்சாராம். அதை பார்த்துட்டு அந்த மன்னர் சொன்னாராம், இதுக்கு மேல நீ அழகான ஒரு சிலையை வடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கையை வந்து துண்டிச்சாராங்கய்யா. அந்த துண்டிச்ச கையோட அவர் பெரிய வேதனைப்பட்டு என்ன பண்ணிருக்காருன்னா மருத்துவம்லாம் கை மருத்துவம்லாம் பார்த்து கை சரியான பிறகு அதை விட அழகான அற்புதமான ஒரு சிலையை வடிச்சிருக்காருங்கய்யா. அந்த சிலையை பார்த்தவன எல்லாரும் கேட்டாங்கன்னா, எப்படிப்பா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வடிச்சிருக்க மயில் வந்து எட்டி பறந்துச்சாங்கய்யா. பறந்தவன எல்லாரும் எட்டிப்பிடின்னு சொல்லிட்டு வேகமா போய் என்ன செஞ்சாங்க, அந்த மயில உண்மையிலே பறந்துச்சான். அதை எட்டி பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சாங்களையா. கட்டி வச்சு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. அதான் எட்டிக்குடி முருகன். அப்ப முருகன் நினைச்சிட்டா கட்சியிலே கிடையாது, அது உண்மையிலே கந்த கடவுள், அது நம்ம சொந்த கடவுள் தான். நமக்கு போர் வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டை காக்கிறதுக்காக கவசம் மாதிரி ஒரு உடை அணிஞ்சுக்கிறாங்க. நம்மளுக்கு கவசம் என்னன்னா கந்த சஷ்டி கவசம் தாங்கய்யா, வேற ஒண்ணுமே இல்ல. திருச்செந்தூர்ல அரவிந்த் அதை சொல்றாரு, ஊழி பெரியவுளி யாவுல அப்படின்னு சொல்றாரு. விதியை ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்றாங்க. நல விதி எழுதிட்டாங்க, இனி ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். முருகனால முடியும். கண்டிப்பா அவர் நம்ம தலையெழுத்த கூட என்ன செய்வாரு, மாத்துவாருங்கய்யா. இது நிறைய அனுபவபூர்வமான உண்மை இருக்கு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடப்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், வேல்பட்டு அழிந்தது சூரன் வெப்பும், அவன் கால்பட்டு அழிந்ததே அயன் இங்கு என் தலை கையெழுத்து அப்படின்னு அமேதிநாத சுவாமிகள் சொன்னாங்க. தீராத துன்பத்தை கூட தீக்கிறவர் தான் முருகன். தலையெழுத்த மாத்தவே முடியாது, யாரும் நினைக்கவே வேணாம். அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, செவ்வாய் தோசை இருக்கு, புத்திர தோசை இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய புலம்பி நிறைய விளக்குகள்லாம் போடும். எல்லாமே அவன் படைச்சா அவன் பாத்துக்குவான். நம்மள கையில என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. நம்மள இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், நம்மள நடிகர்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்களோ பாத்திரம் கொடுக்குறாங்களோ அப்படி நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். உலகனும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான்,
மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் அவன் மதுரையில் ஆடிய ஆட்டமன்ன என்று சொன்னது போல மண்ணை படைத்தவன் நம்ம நடிக்க வைக்க. ஐயன் அப்பனே உன் காதுல விழுகலையா என் குறையலாம் அப்படின்னு நினைச்சுவான். கத்தி கதறி கண்ணீர் விட்டு யாரும் பாத்திர கூடாதுன்னு அதை தொடச்சிட்டு வேகமா மனசுக்குள்ளே கூட அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அதுதான் அதாவது முருகக் கடவுளுக்கு தமிழுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு சொன்னேன்ல. அப்ப தமிழ்ல திட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? எப்படி திட்டுறது அவரை? முருகபக்த தமிழ்ல திட்டினா வாழ வைப்பாராம். அருணகிரிநாதர் அழகா சொல்றாரு, மொய்தார் அணிப்புலை வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதோரை வாழ வைப்பான். வாழ வைப்பான். வைதோரையே வாழ வைக்கிறான்னா நீங்க முருகனை கொஞ்சி கொலாவுனீங்கன்னா அவன் எந்த உயரத்துல உட்கார வைப்பான் நீங்களே பாத்துக்கோங்க. அதுக்கு வந்து பெரிய நம்ம சான்று எப்பயுமே சின்னப்பாத்தவர் ஒரு மிகப்பெரிய சான்று. அவர் என்ன செய்வார்னா, ஒரு படம் ஓடிச்சினாலும் முருகனை கோயிலை விட்டு வெளியே போயிடுவாங்களாம். ஏன்னா 1 மணி நேரம் இங்கே வந்து முருகனும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு. ஒரு படம் தோல்வியில் அடைஞ்சிருச்சுன்னா, டேய் முருகா உன்னே நம்பித்தாண்டா. ஆனால் அவரை போல ஒரு சாதாரணமாக இருந்த நபர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆகி முருகனுடைய பெருமையெல்லாம் உணர்த்தி முருகனுடைய கோயில்கள் எல்லாம் மண்டபம் கட்டினான்னு சொன்னால் அவர் முருகனோடு வைத்திருந்த அந்த உறவு. அவர் முருகனை மையமும் செய்வாரு, அன்பாக வழிபடவும் செய்வாரு. அதற்கு எடுத்துக்காட்டி எப்பயுமே சின்னப்பாத்தவரை அவங்க இருக்கும் இடம் சொல்றாங்க. ஏங்கய்யா முருகப்பெருமான் வந்து குன்றல போய் இருக்காரு தெரியுமா? ஏன் இதுக்கு பக்தர்கள் வந்து வருஷத்துல ஒரு தடவையாவது குன்றுக்கு மேல மலைக்கு மேல ஏறினா தூய்மையான காற்று கிடைக்கும், நம்ம நல்லா இருக்கணும் நினைச்சு நம்மளையாவது வந்து பாப்பாங்க அப்படின்னா குமரன் என்ன பண்றாரு, குன்றுல இருக்காரு. அவர் சிறந்த மருத்துவரும் தெரியுமா? அப்படியா? தேன் வந்து ஒரு அருமையான மருந்து. குழந்தைகளுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கும் போது தேன்ல கலந்துதான் கொடுப்போம், சீக்கிரமே குணமாயிரும். அது மாதிரி முருகன் பெருமானுக்குரிய பிரசாதங்கள்லயே முக்கியமானது என்னது? தேனும் திணைமாவும். அடுத்து என்ன அப்படின்னா அவர் நம்ம காவடி சிந்துவாங்க அண்ணாமலை செட்டியார் அழகா பாடுவாரு, வண்ணத்தின் நைமாவை தெல்லியே உயிர் வாங்க பிறந்திட்ட கல்லியே என்று ரொம்ப அருமையாக காவடி சிந்துல பாடுவாரு. அதனால அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, பெரியவங்க காலையில நெத்தியில திருநீர் வைக்காம போகவே மாட்டாங்க எந்த செயல்பாடுக்கும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, திருநீர் வைக்கணும் ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் சாமி கும்பிட்டுருக்கப்ப பக்கத்துல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து முருகனை வந்து மாமான்னு கூப்பிட்டான். எனக்கு ஒரு சந்தேகம், தனியா கூப்பிட்டு கேட்டேன், என்ன தம்பி அப்பனேன்னு கூப்பிடலாம், கந்தா கடம்பா வேளான்னு கூப்பிடுறாங்க, நீ ஏன் மாமான்னு கூப்பிடுற அப்படின்னு சொன்னோட சொல்றான், அங்க எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நிக்குதுக்கா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணு வந்து முருகனை அப்பான்னு கூப்பிட்டுச்சு, அப்ப அந்த பொண்ணுக்கு முருகன் அப்பனா எனக்கு என்ன வேணும்கான்னு கேக்குறான். அப்ப மாமா தானே வேணும். அருணகிரிநாதர் வந்து பல இடங்கள்ல மாலவன் மருகனையும் சொன்னதுனால அந்த பையன் மாமான்னு விட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப உள்ள பையங்கள்லாம் அழகான பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது முருகன் மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடணும். எப்படி முருகன் ரெடியா நின்று பிள்ளைகள் கூப்பிட்டோன்னே 100ல வந்தேன், ஏன்டா இவ்வளவு 100ல போற அப்படின்னு. 100ல போனா 108ல போகலான்னு சொன்னேன். 100ல போன என்னால 108ல போக முடியாதான்னா, பிறகுதான் அவன் 108ல கூட்டி போவேன்னு பார்த்தேன். இதைத்தான் நீ சொன்னியான்னு கேட்டேன். கண்ணதாசன் அழகா சொல்றாரு, வேதனையும் துயரமும் எதுக்கு வருது தெரியுமா? எல்லாருக்கும் வேதனை இருக்கு, எல்லாத்துக்கும் துயரம் இருக்கு, எனக்கு இல்லையா? போராட்டம் இல்லாத வாழ்க்கை உப்பில்லா உணவு போல. உப்பில்லாத உணவை உண்ண முடியுமா? நம்மளால உண்ணவே முடியாது. போராட்டத்தோட தான் வாழ்க்கையை நடத்தி ஆகணும். அது எத்தனை பெரிய கும்பனா இருந்தாலும் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வேதனையும் துயரமும் எதற்கு வருகிறது தெரியுமா? ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை, ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சியில் வைத்திருப்போம், கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். கையில உள்ளதை கொடுத்துட்டு போங்க. ஒரு விளக்கு ஏத்துங்க, எனக்கு தங்கத்தேர் இழுக்க முடியாது, எனக்கு வேல்மாறல் படிக்க தெரியாது, எனக்கு கந்தர் அனுபவம்னா என்னன்னு தெரியாது, உண்மையிலே எனக்கும் தெரியாது, அதுதான் உண்மை. ஆனா என்னன்னா வேலும் மயிலும் துணைன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். நம்ம வேலையில முருகனை வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்க சுத்தி சுத்தி வந்தா எங்கிட்டாவது முருகன் கண்ணில் தென்படுவாரு. அதான் உண்மை. அதாவது கருணையில சிறந்ததுனால கந்தன் என்று அழைக்கப்பட்டானோ தெரியல. எத்தனையோ பிரார்த்தனை, முருகன் என்னை காப்பாற்ற மாட்டாரா, என் அவர் காதுல விழுகவே விழுகாதா அப்படின்னு புலம்புறதுங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள்
அவர் கேட்பாரு, நம்மளோட குறைகள்லாம் தீர்த்து வைப்பாரு. கேட்டவன உடனே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டா எதுக்குங்க கோயிலு? கேட்டவன எல்லாமே கொடுத்தா கோயிலே மறந்துருவோம், தெய்வமே இல்லைன்றுவோம். அவ்வளவுதான். கஷ்டம் வர்றதுனால இங்க தேடி வர்றோம். அப்பா எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, ஏத்த வீட்டுக்காரன் தொல்லை, ஐயோ கரண்ட் பில் கட்டணும், வாடகை, காலையில எந்திரிச்சா ஒரே தண்ணி வரல, பிள்ளைகள் அனுப்பணும், ஒரே புலம்பல் தான். கடன்காரன் தொல்லை, எல்லாமே ஒரே தொல்லையா தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்து கோயில்ல உட்கார்ந்து நிம்மதியா போகலாம்னா நான் அங்க கைபேசி எடுத்து வந்துடுறோமா, அங்க இருந்து யாராவது ஒரு கூப்பிட்டுறாங்க, வேற வழியில இல்ல, பேசி ஆக வேண்டியது இருக்கு. அப்படி முருகனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் 10 அடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பாரு அப்படின்றது பல சான்றுகள் இருக்குங்கய்யா. உன் மீது மட்டும் அதிக நம்பிக்கை வைத்தேன், அது என்னன்னே தெரியலங்கய்யா. உறக்க சொல்வோம் உண்மையை. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கும். நீங்க சொல்ல சொன்னா அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்கய்யா, நேரம் தான் பத்தாது. வேலும் மயிலும் துணை. அதாவது அழகு என்றவன் நீதான், அறிவு என்றவனும் நீதான், பிணி என்றவனும் நீதான், மருந்து என்றவனும் நீதான், தோஷம் என்றவனும் நீதான், பிள்ளை என்றவனும் நீதான். நீதான் எல்லாத்தையுமே கொடுத்த, படைச்ச, எல்லாமே கஷ்டத்தை கொடுக்குற, நீயே அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அவன் பாத்துக்குவான். அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வெள்ளிக்கிழமையானா விரதம் இருந்து முருகனை வழிபட்டா செல்வ வளம்லாம் பெருகுங்கய்யா. அதாவது எல்லாமே எனக்கு வந்து இருக்கு, ஆனா உன்னோட கருணை மட்டும் எனக்கு வேணும், மனசு நிம்மதி மட்டும் வேணும். இப்ப என்ன இருக்கு எல்லாத்தையும் அப்படின்னா காசு பணம்லாம் நிறைய இருக்குங்கய்யா, ஆனா நிம்மதி இல்ல. உடல்ல வியாதி, அதாவது கை கால் வலி இருக்கு எங்களால, அதனால என்ன செய்ய முடியல, உன் ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னு புலம்புறாங்க. முருகனுக்கு பிடிச்சதே செவ்வரளி மலர்கள் தாங்கய்யா. அந்த கந்தப்பெரும் கவசம் படிக்க முடியாதவங்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு போனா போதும். படைப்பு கடவுள் பிரம்மன். நம்ம வந்து வேல்மாறல் படிக்கிறாங்கய்யா, எனக்கு வேல் வாங்க வசதியே இல்ல அப்படின்னு சொல்றவங்க அழகான ஒரு தாளை எடுத்து அதுல அழகா வரைஞ்சி, வேலை வரைஞ்சி அதை வச்சுட்டு அதுல சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூவை போட்டு வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி பாருங்களேன், அடுத்தது நாள்ல இருந்து என்ன மாற்றம் வாழ்க்கையில வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மனுஷன்ட்ட ஆணவம் கர்மா அப்படின்றது இருக்கு, அதை வந்து அழிக்கிறதுக்காக